வணக்கம். கஜா டிவி முக்கிய செய்தி. கன்னியாகுமரி மாவட்டம் நல்லூர் அரசு பள்ளிக்கு இந்தியாவிலே பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த தினத்தன்று தனது சொந்த நிதியில் பள்ளிக்கு கலையரங்கம் கட்டி திறந்து வைத்த கலப்பை மக்கள் இயக்க நிறுவன தலைவர் PT செல்வகுமாருக்கு பொதுமக்கள் பாராட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் நல்லூர் அரசு தொடக்கப்பள்ளியில் தனது சொந்த நிதியில் கலப்பை மக்கள் இயக்க நிறுவன தலைவர் PT செல்வகுமார் கலையரங்கத்தை கட்டி காமராஜர் பிறந்த தினத்தன்று திறந்து வைத்தார். இவ்விழாவில் அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியை மீனாகுமாரி தலைமை தாங்கி நடத்தினார். பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் பெரியநாடார் முன்னிலை வகித்தார். நல்லூர் நாகராஜன் வரவேற்றார். ரோஜாவனம் இன்டர்நேஷனல் பள்ளி தாளாளர் அருள்கண்ணன் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தார். மாணவர்களுக்கு சீருடை மற்றும் போட்டிகளில் வென்றவர்களுக்கு பரிசுகளை நெல்லை தெற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழக வர்த்தக அணி அமைப்பாளர் வடிவேல் முருகன் வழங்கினார். சிறப்பு விருதுகளை கன்னியாகுமரி பழத்தோட்டம் கந்தசாமி மருத்துவமனை டாக்டர் பாபுராஜன் வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்வில் கிராஸ் நர்சிங் கல்லூரி சேர்மன் சகாய அருள்ராஜ், வள்ளலார் பேரவை தலைவர் சுவாமி பத்மேந்திரா, அரசு உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் தானம்மாள், நல்லூர் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர்கள் இந்திரசுதன், சேகர், நல்லூர் அரசு உயர்நிலை பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் லட்சுமணன், ஊராட்சி மன்ற முன்னாள் துணை தலைவர்கள் சேகர், அஜித், கலப்பை மக்கள் இயக்க மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் பாலகிருஷ்ணன், மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் அனிதா ஆகியோர் வாழ்த்தி உரையாற்றினார்கள். இந்நிகழ்வில் மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த 123வது காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு நல்லூர் கிராமத்தில் PT செல்வகுமார் சாருடைய ஏற்பாட்டில் ஒரு அருமையான வகுப்பறை கட்டிடமும் கலையரங்கமும் கட்டி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முதல்ல அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கணும். இந்த கட்டிடத்தில் முதலாக இந்த மாணவிகள் வச்சு நடனம் ஆடியும் பரிசுகளை கொடுக்கறதுக்கு என்ன வரவழைச்சதுக்கும் அதுக்கும் ஒரு நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இன்னும் மேன்மேலும் நம்ம செல்வகுமாரனை ஒவ்வொரு ஏரியாவிலையும் செய்யணும். தமிழ்நாடு ஃபுல்லாகவே, கன்னியாகுமரி மாவட்டம் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாகவே அவங்களுடைய பேரும் புகழும் ஓங்கி நிற்கிறோம். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணனுக்கு மேல்மேலும் செல்வங்களையும் ஆரோக்கியத்தையும் கடவுள் கொடுக்கணும்னு சொல்லி நிறைய தடவை கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். இது காமராஜரின் 123வது இந்த பிறந்த தினம் ஒரு கல்வி எழுச்சி நாளாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் ஒரு கலையரங்கம் மற்றும் வகுப்பறை என்று நாங்கள் கட்டி முடித்திருக்கிறோம். ஒரு தனி மரம் தோப்பாகுது, ஒரு தனிநபரால் எல்லாத்தையும் சாய்ச்சி விட முடியாது என்பதற்காக தான் இங்கே பெரிய பெரிய திறமையாளர்களையும் நல்ல உள்ளங்களையும் எங்களுக்கு உதவி செய்வதற்காக இங்கே வருகை தந்திருக்கிறோம். இந்த ஒரு பயணம், இது ஒரு புனித பயணம். இந்த புனித பயணத்தில் எங்களுடைய எதிர்காலமே மாணவ செல்வங்களை நம்பிதான். எதிர்காலம் இந்த இந்தியா ஒரு பாரத தேசம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் மாணவர்களின் எதிர்காலம் முக்கியம் என்பதற்காக தான், அதுவும் அரசு பள்ளியில் பயில்கின்ற மாணவர்களுக்கு நல்ல ஒரு கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும், அவங்களுக்கு கலையரங்கம் வேண்டும், விளையாட்டுத் திடல்கள் வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் ஒவ்வொரு ஊராக சென்று எங்கெல்லாம் இல்லையோ அங்கெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய அரும்பணிக்கு நமது வள்ளலார் பேரவை சேர்ந்த பத்மேந்திர சுவாமிகள் கூடவே இருக்கிறார்.
இருக்கிறாங்க, கணபதி இருக்கிறாரு, ஒன்றிய செயலாளர் நமது செந்தில் மோகன் இருக்கிறாங்க, என் அருமை சகோதரர் வடிவேல் முருகன் இப்போ என் கூட வந்திருக்காங்க, என்னுடைய சகோதரியின் மகள் ஆரோல் ரேணுகா தேவி, அதே போல் அவருடைய கணவன் மதுசூதனன் மற்றும் வடிவேல் முருகன் கூட நிறைய வந்திருக்காங்க. அது இல்லாமல் இந்த ஊரை பொறுத்த மட்டும் ஒரு படையை, ஒரு இளம் படையை மிக சிறப்பாக இங்கே கொண்டு வந்து நமது பெரிய நடன் அவர்கள் எல்லா உதவிகளையும் இந்த நல்லூரை பொறுத்த மட்டும் அவருக்குன்னு ஒரு பெரிய ஒரு செல்வாக்கு இருக்குது. அந்த செல்வாக்கை எங்களுக்கு இந்த கல்வி கூடத்தை உருவாக்குவதற்கு, ஏன்னா ஒரு வெறுமனே ஒரு கலையரங்கம் மட்டுமல்ல, இங்கு 2 வகுப்பறையாகவும் மாற்றி ஏழை மாணவர்களுக்கு நல்ல கல்வி போதிக்க வேண்டும் என்று அருமை சகோதரி ஒரு பொதுநல நோக்கத்தோடு அந்த மீனாகுமாரி அவர்கள் நான் வந்து ஓய்வு பெறுவதற்குள்ள இப்படி ஒரு புண்ணியத்தை செய்திருக்கேன் என்று அவங்க ரொம்ப சந்தோஷப்படுகிறார்கள், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அந்த ஹெச்எம்முக்கு தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் அவரோடு இருக்கின்ற அந்த மாணவ ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னோடு இருக்கின்ற இந்த கலப்பை மக்களுக்கு சேர்ந்த அது வரலட்சுமியாக இருக்கட்டும், அனிதாவாக இருக்கட்டும், எல்லோரும் சரி, இங்கே யாரெல்லாம் தாசனாக இருக்கட்டும், பாலகிருஷ்ணன் நம்மளுடைய மாவட்ட தலைவர் பாலகிருஷ்ணனாக இருக்கட்டும், மற்றும் நிறைய வடிவேல் முருகன் கூட நிறைய வருகை தந்திருக்காங்க. அவங்க நிறைய ஊருக்கு வருவாங்க. மாடமலை தர்மத்தில் ஒரு பெரிய நன்றி பாராட்டு விழா, நம்ம இதேமாதிரி ஒரு கட்டடம் கட்டி கொடுத்துருக்கோம், அங்கே ஒரு நன்றி பாராட்டு விழா பிரமாதமாக பண்ண போகிறோம். அதே போல் வந்து கண்ணங்குளத்தில் ஒரு பெரிய விழா நடக்குது. எல்லா விழாவுக்கும் என்னோடு ஒரு தோழனாக, என்னுடைய தம்பியாக என் கூட இருப்பார், அவருக்கு ஒரு அண்ணனாக நானும் இருந்து நிறைய நற்பணிகளை செய்வோம் என்ற உறுதிமொழியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றியை முதலாவது எங்கள் அண்ணனுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நான் என் மூத்த அண்ணனாக தான் நான் இது நாள் வரைக்கும் அவரை நினைத்து கொண்டிருக்கிறேன். எனக்கு வந்து கேட்டதுமே தங்கச்சி சகோதரி இந்த வார்த்தை விட்டு அவர் வெளியில் வந்ததே கிடையாது. ஆசிரியரோ அந்த கூடி அவங்க சொன்னது கிடையாது. சகோதரி உனக்கு நான் என்னம்மா எல்லாமே நான் செய்து தரேன். வந்ததுமே கட்டிடத்துக்கு அடிக்கல் நாட்டு போட்டு அதிலிருந்து அது இந்த கட்டிடம் முடியது வரைக்கும் அவர் ஒவ்வொரு நாளும் வந்து பார்வையிட்டு கட்டிடம் எப்படிமா நடக்கு, எவ்வளோ நல்லா நடக்கா, நல்லபடியாக அவங்க கட்டி தந்திருக்காங்களா, அப்படி ஒவ்வொரு நாளும் வந்து எங்களுக்காக மெனக்கிட்டு இந்த புதிய கட்டிடத்தை எங்களுக்கு தந்திருக்காங்க. அந்த தொண்டுள்ளம் படைத்த அவருக்கு என்ன தங்கையான சார்பில் தான் நான் நன்றி தெரியணும். ஆசிரியை தலைமை ஆசிரியரை விட எனக்கு அண்ணன், அவர் மூத்த அண்ணன் தான். எனக்கு அவர் வந்ததுமே அண்ணன் தான் நான் ஓடி வருவேன். அண்ணா வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்டு தான் ஓடி வருவேன். அவ்வளோ ஒரு உறவினரை விட நான் மேலே இருந்தால் நான் நினைப்பேன். அப்படி ஒரு இது எங்களுக்கு செய்து தந்திருக்கார். அது இல்லாமல் இன்றைக்கி இவ்வளவு நேரமும் எங்களுடைய மாணவருடைய நடனத்தை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்பட்டு அந்த இயற்கையே ஆனந்த கூத்தாடி அவருக்கு வாரி வழங்க இன்னும் அவர் மேலும் மேலும் உடல்நிலையும் நல்லபடியான ஆயுளையும் கொடுத்து அவர் மேன்மேலும் இந்த தொண்டு எல்லா இடத்துலையும் பரவி நாங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவோமோ, இந்த கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் எங்கேயும் அவருடைய சிறப்பு எங்கேயுமே இருக்கணும்னு நான் அவ்வளோ தூரம். அதை விட இன்னொன்று என்னென்னா, அவரை எங்களுக்கு யாருன்னே தெரியாது. ஒரு ரெங்கநாதன் ஆசிரியர் வந்து அண்ணாச்சியை வந்து இப்படி ஒரு தெய்வத்தை தான் நாங்கள் சொல்ல முடியும். அறிமுகப்படுத்தி எங்களை இவ்வளோ சிறப்பும் சீரும் சிறப்புமாக கொண்டு வந்து அவருடைய விட்ட பணியை நம்ம பெரிய நாடார் எடுத்து எங்களுக்கு மாணவர்களுக்குன்னு சொன்னது எல்லாருமே இன்றைக்கி ஓடி வந்து அவ்வளோ சீரும் சிறப்புமாக நடத்தியிருக்காங்க. இதுக்கு நான் என்றைக்குமே அவருக்கு தலை வணங்கி அவருடைய பணியை நான் பின்தொடர்வேன்னு தான் நானுமே நினச்சிட்டு இருக்கேன். அவருக்கு உதவி, அவருக்கு என்னால் முடிஞ்ச அளவு நாங்களும் உதவுவோம்னு சொல்லி தான் நான் இந்த சிற்றுரையை முடிக்கிறேன். பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி. இன்று நமது தமிழ்நாட்டின் கல்வி தந்தையாக போற்றப்படுகின்ற காமராஜர் அவர்களின் 123வது பிறந்த தின விழாவினை முன்னிட்டு நல்லூரில் ஆரம்ப அரசு தொடக்க பள்ளியில் அற்புதமான ஒரு மாணவர்களுக்கான கலையரங்கம், 2 வகுப்புகளை கட்டி கொடுத்து கல்வி கலை நாயனாக நிற்கின்ற ஐயா PT செல்வகுமார் அவர்கள் இந்த நேரத்தில் வாழ்த்த வேண்டும். ஏனென்றால் கிராமமாக நலிவடைந்த ஸ்கூல்களை எப்படி தான் கண்டுபிடிக்கிறாரு எனக்கு தெரில. ஒரு சிஓ கூட இருந்தாலும் கூட இப்படி கண்டுபிடிச்சி நம்ம மாவட்ட கல்வி முதன்மை கல்வி அதிகாரி, இதெல்லாம் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி கண்டிப்பாக வரணும். இதுக்கு வராதவர் வேறு எதுக்கு இருக்கார் மாவட்டத்தில்? அப்படிப்பட்டவர் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிலாம் வந்து ஊக்குவிக்கணும். ஏன்னா நான் ராதாகிருஷ்ணன் நெருங்கிய நம்பர் JDR ரிட்டையர்ட் ஆனார். அவர் கூட பல ஸ்கூலுக்கு நான் போயிருக்கிறேன். அவர் கல்விக்காக குழந்தைகளுக்காக பாடுபட்டார். ஆனால் ஒரு தனி மனிதனாக ஒரு மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி என்ன செய்யணுமோ, ஒரு மாவட்டத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியர் என்ன செய்யணுமோ, ஒரு மாவட்டத்தில் உள்ள MLA என்ன செய்யணுமோ, அதெல்லாம் தவிர்த்து ஒரு ஆளாக நின்று சொந்த நிதியில் இருந்து இப்படிப்பட்ட ஒரு கலையரங்கத்தை இன்று உண்மையான காமராஜர் திருவிழா எங்கே நடந்துன்னா தமிழ்நாட்டில் நமது நல்லூரில் தான் நடந்திருக்கு. ஆனால் கல்வி கலையரங்கத்தையும் கட்டி கொடுத்து இந்த கல்வி திருவிழா, ஏன்னா குழந்தைகள், ஏன்னா எல்லோரும் வருவாங்க, VIP வருவாங்க, அப்படி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இருந்து நமது மீனாகுமாரி அம்மா சொன்ன மாதிரி, HM அவர்கள் சொன்ன மாதிரி முதலே வந்து கடைசி வரை இருந்து மாணவர்களை வழி அனுப்பி விட்டுக்கிட்டு அவர் செல்கிறார். எல்லாரும் அவரை வழி அனுப்புவார். அவர் நம்ம PT செல்வகுமார் வந்து இன்றைக்கி அவர்கள் வந்து இந்த விழாவினை கல்வி திருவிழா
கல்வி கலையரங்கம் தொடர்ந்து கல்வி திருவிழாவை கல்வி கலை நாயனாக இருந்து நடத்தி கொடுத்தார்கள். அவர்கள் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. இது மட்டுமல்ல, பல துறைகளிலும் பண்ணிகிட்டு இருக்காங்க, வெளியே தெரியாது. ஐயா அப்படிப்பட்டிருந்து திருநெல்வேலியிலிருந்து கூட ஐயா அவர்கள் வேல்முருகன் ஐயா வடிவேல் முருகன் அவர்கள் வந்திருக்கின்றார். அவர்கள் ஆச்சரியப்படுறாங்க, இப்படி ஒரு மனிதனா கன்னியாகுமரி மாவட்டத்தில், இப்படி ஒரு உயர்ந்த மனிதனா சொல்லிட்டு அவர்கள் ஆச்சரியப்படத்தக்கன எல்லா மாவட்டத்திலையும் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. அதர் மாவட்டத்திலையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் வெளியே தெரியாது. சினிமா துறையிலும் நிறைய நலிவடைந்த சினிமா துறை கலைஞர்களுக்கும் உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர்கள் கூட நான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆண்டுகளாக பயணம் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் எனக்கு பிடித்த பயணம் சமத்துவ பொங்கல். யாருமே நடத்த முடியாது, அவ்வளோ தூரம் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு கல்விக்கூடத்திலையும் அவராக முன்னும் இல்லைன்னா அப்ளிகேஷன் கொடுக்கணும். ஒரு எம்எல்ஏட்ட ஒரு கவுன்சிலர்ட்ட அப்ளிகேஷன் கொடுத்து மனு கொடுத்து அது எம்எல்ஏட்ட போய் கலெக்டர்கிட்ட போய் பாஸ் ஆகி தான் ஒரு பில்டிங் வரும். எல்லாமே ஆண்டவனோட கிருபை. பாருங்கள், விழா முடிவுடைய நேரத்தில் வான்மழை பொழிந்து ஆசீர்வதித்தது, அனைவரையும் ஆசீர்வதித்தது. இதெல்லாம் இறைவனுடைய கிஃப்ட். இப்படி ஒரு மனிதன் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிடைத்தது கல்வி படிக்கின்ற குழந்தைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் கிடைத்த ஒரு மகா கல்வி கிஃப்டாக நான் திகழ்கிறேன். நல்ல மனிதர். ஏன்னா இவ்வளோ தூரம் அடியன் அவர் கூட பயணிக்கிறேன்னா அவர்கள் அவ்வளோ தூரம் சுத்தம், கையும் சுத்தம், வாசும் சுத்தம், செயலும் சுத்தம். அம்மா சொன்னாங்க, சகோதரன் சொன்னாங்க, இதாம்மா உண்மையான பாசமலர். உங்கள் பாசத்தை பார்த்தேன், நீர் வடிந்ததும் பார்த்தேன், அவர்களுடைய அன்பையும் பார்த்தேன். உங்களுடைய ஒவ்வொரு கண்ணீரும் 1000 ஆசீர்வாதம் அவர்கள் கிடைக்கும். ஆகையால் அப்படிப்பட்ட ஒரு கருணனை, வாழும் கருணனை நம்ம பார்க்கின்றோம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்று சொல்லி அவர் பேருக்க புகழுக்க இல்லை. இது மட்டும் இல்லை, அந்த ஸ்கூலுக்கு நடக்கின்ற பேப்பர்லையும் விளம்பரம் கொடுத்து, பேப்பருக்கும் ஒரு பத்திரிகையும் செய்தியும் கொடுத்து, அவர்கள் எந்த ஸ்கூலில் கேட்டாலும் இல்லை என்று சொல்லுகின்ற மனமே இல்லை. வாரி வழங்குகின்ற வள்ளல்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் வள்ளல் உருவத்தை நம்ம பார்க்கணும்னா அது செல்வகுமார் ஐயாவுடைய வீட்டு செல்வகுமார் ஐயா உருவத்தை தான் வள்ளல்னு அடிக்க சொல்வேன் என்று கூறி அனைவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை கூறி மலர்கின்றேன். திருச்சிட்டம்பலம் சிவம், வள்ளலார் பேரவை மாநில தலைவர் சுவாமி பத்மேந்திரா. உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு 9659520537. மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப், மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்.